ஹாய் ஹலோ பீப்ஸ், வெல்கம் டு பை அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேக்குக்காக ஒரு ஒன் ஷாட்டாக இருக்கலாம், பட் 2 ஷாட்டாக இருக்கலாம், தெரியல. ஓகே, இந்த 1 ஷாட் பற்றி சொல்லணுன்னாக்கா சேட் எண்டிங்காக இருக்கலாம், மேபி சேட் எண்டிங் இல்லாமலும் இருக்கலாம். என்னென்னா இதுக்கு கிளைமேக்ஸ் யோசிக்கலை. மேபி இது 2 ஷாட்டாக போச்சுனாக்கா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, சேட் எண்டிங் வைக்கலாமா இல்லை ஹாப்பி எண்டிங் வைக்கலாமான்ட்டு. பட் இது 1 ஷாட்டை நான் முடித்தேன் அப்படின்னாக்கா கண்டிப்பாக தெரியல, பார்ப்போம் சேட் எண்டிங் ஹாப்பி எண்டிங்கான்ட்டு. ஓகேடா, ஓகே, நம்ம அப்படியே வந்து ஸ்டோரியை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். டேங் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துக்கலாம். டேங் ஷி, அவர் வந்து சவுத் கொரியாவில் தான் பிறந்திருப்பார். அண்டு அவர் பிறந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து எப்படி சொல்கிறதுனாக்கா, டயாங் வந்து சவுத் கொரியா அண்டு டயாங்குடைய அப்பா வந்து சவுத் கொரியா, அம்மா வந்து ஃபாரின் கண்ட்ரி, லைக் லண்டன். ஸோ அந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரி. அண்டு 2 பேரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அம்மாவை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணதுக்கப்புறமா டயாங் வந்து பிறந்ததுக்கப்புறமா டேரெக்டாக வந்து லண்டன் அந்த மாதிரி அங்கே போயிருப்பாங்க. ஸோ எனக்கு மோஸ்ட்டாக வந்து சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து லண்டன் அது சம்மந்தப்பட்ட மாதிரி தான் இருக்கும். பட் அவர் பர்த் அப்படிங்கிறது வந்து சவுத் கொரியா தான். அவர் வந்து வளர்ந்தது எல்லாமே வந்து லண்டனில் தான். அந்த சர்டிஃபிகேட்லேயும் எல்லாமே வந்து அவர் லண்டன் அப்படிங்கிறது தான் வந்து பதிவாகிருக்கும். ஓகேவா. அண்டு டேங்க்கு வந்து இப்போ வந்து 26 ஏஜ் ஆகுதுடா. டேங்கை பற்றி சொல்லணுன்னாக்கா ரொம்ப துருன்னு இருக்கிற ஒரு பையன். லைக் வந்து இந்த பயம் அப்படிங்கிறது இல்லாமல் எல்லாத்தையுமே செஞ்சு பார்த்துடணும், ஃபியர் இல்லாமல் செய்யணும்னு நினைப்பாங்க தெரியுமா. செய்வோம், அதில் என்ன நடக்க போகுது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற கேஷுவலாக இருப்பாங்க தெரியுமா. அந்த மாதிரி ஒரு பர்சன். இதை வந்து ஒருத்தர் வந்து இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாக்கா அதை நான் செஞ்சு பார்ப்பேன், அப்படி அதில் செஞ்சு அப்படி என்ன தான் ஆகப்போகுது நான் செய்வேன் அப்படிங்கிற பர்சன். அதே மாதிரி அட்வென்ச்சர் இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதாவது ஆபத்தோடு விளையாடுறது அந்த மாதிரிலாம் பிடிக்கும். இந்த பஞ்சிங் ஜம்பிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறது, நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவார் நம்ம டயாங்கு. அது கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பண்ணுவார். பயங்கிறது நம்ம டயாங்கு துளியும் இருக்காது. பயம் அது என்னன்னு கேட்பார். ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள ஒரு பையன். இது செய்யாதனாக்கா அவருக்கு அதை செய்யணும், செஞ்சால் என்ன ஆகும் செஞ்சு பார்ப்பேன் அப்படின்னு செய்கிற ஒரு கேரக்டர் தான் நம்ம டயாங்கு. ஓகேவா. சரி, நம்ம டயாங் இன்ட்ரோப்பட்ட போதும். ஜேகே பற்றி நம்ம ஸ்டோரியில் போக பார்த்துக்கலாம். ஓகேடா. இப்போது டயாங்குடைய அப்பா சொல்கிறாரு, டயாங் டேட், நான் சொன்னதை வச்சு நீ எதுவும் தப்பா டேட் நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, நான் தப்பி செய்வேனா? கண்டிப்பாக செய்ய மாட்டேன் டேட். ஓகே குட் அப்படி சொல்லிட்டு டேப்பா போயிட்டார். இப்போ டேங் வந்து லைப்ரரிக்கு போகிறான். லண்டனில் சொல்ல வேணாம், நிறைய பெரிய லைப்ரரி இருக்கும். லைப்ரரிக்கு போகிறான், நிறைய புக்ஸ் எடுத்து ரெஃபர் பண்ணுறான், நிறைய படிக்கிறான். அதுலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓ எப்படிலாம் நடந்திருக்கா அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறாரு. நம்ம ஏன் இதை செய்யக்கூடாது அப்படின்ட்டு அதை நம்ம செய்வோம் அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து நம்ம டயாங் வந்து எடுத்துட்டாரு. இப்போ டயாங் வந்து நிறையா விலாக் எடுக்கிறவர், நிறையா சுற்றுவார், நிறைய பிளேஸ்க்கு போயிருக்காரு. சவுத் கொரியாவும் போயிருக்காரு, சைனா, ஜப்பான் இந்த மாதிரி நிறைய பிளேஸ்க்கு வந்து அவர் விசிட் பண்ணியிருக்காரு. சவுத் கொரியாவில் வந்து எப்படி சொல்கிறதுனா அவர் இருந்திருக்காரு, ஆனால் அவருடைய சர்டிஃபிகேட்டில் எல்லாத்துலேயுமே லண்டன் இருக்கும். ஆனால் நிறைய டைம்ஸ் வந்து மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில்னா அவர் சவுத் கொரியாவில் ஸ்டே பண்ணியிருக்காரு. ஏன்னா அது வந்து அவர் பிறந்த இடம் அப்படிங்கும்போது அவர் நிறைய டைம் இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்காரு. அங்கேயுமே நிறைய பேர் வந்து முக்கியமான அந்த டேஞ்சர் கண்ட்ரி பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கேட்டு அவருக்கே நம்ம இதை ட்ரை பண்ணக்கூடாது, நிறைய ஆபத்தை பார்த்துட்டோம், இதே நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு. சரி, நம்மளை வந்து அப்ளை பண்ணுவோம், விசா கிடைக்குதான்னு பார்ப்போம், கிடைச்சா லக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அப்ளை பண்ணுறாரு. 1 மந்த் கழித்து நிறைய ரெஃபர் பண்ணியிருப்பார். பண்ணதுக்கப்புறமா ஒரு 1 மந்த் கழித்து டேக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வருது, விசா வந்து கிடச்சிருச்சு. டேக்கு பயங்கர ஹாப்பி, விசா கிடச்சிருச்சின்னு ஃபைனலி கிடச்சிருச்சு அப்படின்ட்டு அவன் பயங்கரமாக ஹாப்பியாகி ட்ரெஸ்ஸஸ்லாம் பேக் பண்ணுறான். இப்போ டேவுடைய அப்பா அம்மாவுக்கு தான் கால் பண்ணுறான், இந்த மாதிரி நான் ஊர் கிளம்பிட்டேன். ஸோ நான் இனி ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்கு நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன். வழக்கம் போகிற அவங்க பேரண்ட்ஸ் எங்கே போகிறேன் என்னதுன்னு கேட்க, இல்லைம்மா இங்கே தான் நான் கொஞ்சம் அவுட் ஆஃப் கண்ட்ரி போகிறேன், ஸோ அங்கே போயிட்டு உங்களுக்கு நான் வந்து கால் பண்ண முடிஞ்சால் பண்ணுறேம்மா, ஏண்டா அப்படின்னு கேட்கும். இல்லைம்மா அது கொஞ்சம் வந்து மலை பிரதேசம் மாதிரி இருக்கும், ஸோ அதனால தான் நான் ஒரு வில்லேஜ் சைடு மாதிரி போகிறேன், கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக தேடி போகிறேன், என்னால் கால் பண்ண முடியாது, 2 வீக்ஸ் பாருங்கள், அப்புறம் நான் கால் பண்ணல அப்படின்னாக்கா இந்த நம்பருக்கு கால் பண்ணி விசாரிங்க அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து ஒரு நம்பர் வந்து கொடுக்குறான்.
சரிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். உங்கள் அம்மா அப்பா சொல்லுவோம் சரி அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறான். இப்போ டே வந்து கிளம்புறாங்க. டே ஃப்ரெண்டுக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அவன் எங்கே போகிறான் அப்படிங்கிறத. டே ஃப்ரெண்டு இங்கே பாரு, நீ ரிஸ்க் எடுக்கிற, தேவையில்லாத விஷயம் பண்ணுற, நீ நீ சவுத் கொரியன்ரா, அது எனக்கு தெரியும், அந்த கண்ட்ரிக்கு தெரியுமா, என்னோடய சர்டிஃபிகேட் எல்லாமே நான் லண்டனில் இருக்கேன் தானே இருந்திருக்கு, அதனால தான் எனக்கு விசாவே கிடச்சிருக்கு, சவுத் கொரியா வந்தால் கிடச்சிருக்காது. நீ இப்படி யோசிக்கக்கூடாது. ஒரு வேளை நீ சவுத் கொரியாவாக இருந்து அது உங்களுக்கு தெரிஞ்சு மேபி உன்னை இங்கே வந்து கொல்லுற மாதிரி பிளான் இருந்தால் அதெல்லாம் நடக்காது. இங்கே பாரு, 2 வீக்ஸ் பாரு, 2 வீக்ஸ்க்கு அப்புறம் என் அப்பா அம்மா உனக்கு கால் பண்ணுவாங்க, புரியுதா? 2 வீக்ஸ் என்கிட்ட நீ எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எதுவும், ஏன்னா என்னோடய ட்ரிப் 1 வீக், பட் நீ 2 வீக்ஸ் வெயிட் பண்ணு. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இதை பற்றி இல்லை அப்படின்னாக்கா அப்புறமா நீ கம்ப்ளைண்ட் பண்ணு, ஓகே? இது எனக்கு ரொம்ப ரிஸ்க்காக தருது தயாங்க. இல்லை, எனக்கு இதில் அப்படி என்ன இருக்குன்னு நான் கொஞ்சம் பார்க்கணும், அந்த கண்ட்ரியில் அப்படி என்ன இருக்குன்னு நான் பார்க்கணும். ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இவ்வளோ ஃப்ரெண்ட் வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க. பட் வந்து நம்ம டேங்ஷி வந்து கேட்குற அந்த மைண்ட் செட்லேயே வந்து அவன் இல்லை. ஏன்னா இப்போ கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருக்கான். இது பண்ணணுங்கிற இதில் இருக்க அந்த ஆபத்தை பற்றி, பின்னாடி வரப்போகிற ஆபத்தை பற்றி, அந்த விஷயங்களை பற்றி டேக்கு வந்து தெரியல. இப்போ டேமே வந்து கிளம்பி ஃப்ளைட் ஏறி நார்த் கொரியாவுக்கு வந்து போய் ரீச் ஆகிடுறாங்க. ஸ்டோரியில் தெரிஞ்சிச்சுடா, நார்த் கொரியா லவ் தான்டா இது, ஓகேவா? ஸோ நார்த் கொரியா ரீச் ஆகிட்டாங்க. நிறையா அந்த செக்கிங் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்கள போகிறாங்க. டே பார்க்குறதுக்கு வந்து இந்த ஸ்டோரில் வந்து பாதி கொரியன் மாதிரியோ பாதி ஜாப்பனீஸோ எல்லாமே கலந்து கலவி மாதிரி இருக்கும். ரொம்ப கொஞ்சம் க்யூட்டாக ஹேண்டமோ அந்த மாதிரி ஒரு பையன். இப்போ வந்து நார்த் கொரியாவுக்குள்ளே வந்து கார் எடுத்து வச்சாச்சு. அங்கேலேருந்து வந்து ஒரு கார் மாதிரி வருது. இப்போ இவங்க வந்து எந்த டிபார்ட்மெண்ட் போகிறாங்கன்னா, கார்னாக்கா ஒரு ரொம்ப பெரிய வேன் கிடையாது, மினி வேன் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி. இப்போ இவங்க டேங்க் கூட போகிறவங்க வந்து ஒரு 10 பேர் போகிறாங்க. 10 பேருமே பசங்க தான். இவங்க வந்து இப்போ எதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்கன்னா, அந்த ஆர்மி மேன்ஸ் பற்றி, அங்கே உள்ள ஆர்மி ஃபோர்ஸ்லாம் எப்படி இருக்குது, அவங்க என்ன கன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குரூப்போடு நம்ம டேங்க் வந்து போகிறாரு. ஸோ வந்து தேக்கி எந்த குரூப்பாக இருந்தாலும் சரி கிடச்சா போதுங்கிற மாதிரி தான் எழுதி போட்டிருப்பாரு. ஸோ இந்த குரூப்போட டேங்க் வந்து போகிறாரு. அங்கே வந்து இவங்களுக்குன்னு தனியாக கைடு இது வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு 2 கைடு வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க கூட தான் நம்ம டேம் குரூப் அவங்க வந்து போயிருக்காங்க. இப்போ எங்கே போகிறாங்கன்னா, இந்த ஆர்மிஸ் ஃபோர்ஸ்லாம் தங்கியிருப்பாங்கல்ல, அதுக்கிட்டே ஒரு கேம்ப் மாதிரி ஒரு பிளேஸு. அங்கே அவ்வளோவா ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் இது இருக்காது. அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, கேம்ப்பு மீன்ஸ் இந்த டென்ட் அந்த மாதிரி கிடையாது. கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ், அதாவது சின்ன சின்ன வீடு மாதிரி, ஆஃபீஸ் ரூம் மாதிரியே இருக்கும். பட் அதை வந்து அவங்க ஆஃபீஸ் ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து அது அவங்களுடைய பெட்ரூம் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சைடில் வந்து ஒருத்தர் படுக்கிற மாதிரியா ஒரு கட்டல் இருக்கும். ஆனால் அவங்க ஆஃபீஸ் ரூம் மாதிரி அங்கே இருக்கும் அந்த மாதிரி. அண்ட் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு ப்ளேஸ் இருக்குது. அதில் வந்து 4-5 பாத்ரூம் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே போய் நம்ம ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ்ங்கிறதுனால ஒரு சின்ன வீடு மட்டும் இருக்கும். அந்த வீட்டில் வந்து பெரிய பெரிய ஆஃபீஸராக இருந்தாக்கா அவங்களோட ஆஃபீஸ் ரூம்லேயே வந்து அவங்களுக்கு வந்து பெட் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவங்களோட டேபிளுமே அங்கே தான் இருக்கும். இதே வந்து நார்மலான ஆர்மிஸாக இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு ரூமில் வந்து 5 பேருங்கிற மாதிரி தனித்தனி பெட் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். தனித்தனி பெட் மீன்ஸ் கீழே மேலேன்னு படுத்திருப்பாங்களா, ஸோ அந்த மாதிரி பெட் மாதிரியே இருக்கும். ஸோ வந்து இப்போ இவங்க வராங்கங்கிறதுனால அந்த மாதிரி ஒரு ப்ளேஸை தான் வந்து இவங்களுக்கு வந்து ஒதுக்கி கொடுத்துருப்பாங்க இவங்க தங்குறதுக்கு. அதாவது ஒரு ரூமில் வந்து 5 மெம்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி, இவங்க வந்து ஒரு 15 மெம்பர்ஸ் மாதிரி போயிருப்பாங்க. ஒரு ரூமில் 5 பேருங்கிற மாதிரி தங்க வச்சுருப்பாங்க இவங்கள. போனோடனே ஆர்மி ஃபோர்ஸ் பார்க்க முடியல. ஏன்னா இங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு நைட் போல் ஆயிருக்கும். ஸோ ரூமில் போய் ஸ்டே பண்ணவும் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ரூமுக்கே வந்து ஃபுட்டெல்லாம் வந்துடுது. டைம் இதெல்லாம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து எல்லோரும் தூங்குறவர்கிட்டே வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டயரில் வந்து அங்கே உள்ள மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து அப்படியே வந்து தூங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து மண்டைக்குள்ள வந்து ஒரு பல்ப் எரியுது. ஏன்னா அவர் தான் இந்த அட்வென்ச்சர்லாம் விரும்புகிறவராச்சே. இப்போ நம்ம வெளியில் போனால் என்ன ஆகும்? ஏன்னா இதை பற்றி, இந்த நார்த் கொரியா பற்றி அவர் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பாரு. என்ன சுற்றி கேமரா இருக்கும், வெளியில் போனாக்கா யார் போனாலும் ஷூட் பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி விஷயங்களை கேள்விப்பட்டிருப்பாரு. ஸோ அதனால என்ன பண்ணுறாரு, நம்ம வெளியில் போய் பார்ப்போம், அப்படி எவன் தான் நம்மளை பார்க்குறான்னு பார்ப்போம், அப்படி பார்த்தாலும் எவன் நம்ம ஷூட் பண்ண போகிறான்னு பார்ப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் வந்து டேங் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, ஒரு பிளாக் கலரில் வந்து ஹூடி மாதிரி போட்டுட்டு அவர் ஹேரில் வந்து அதாவது அந்த ஹூடியை வந்து தலையில் போட்டுட்டு அப்படியே மெதுவாக அந்த ஹூடிக்குள்ளே கையை விட்டுட்டு மெதுவாக அந்த ரூம் விட்டு வெளியில் வந்து டோர் வந்து லாக் பண்ணுறாரு. சுற்றி பார்க்குறாரு, இருட்டாக இருக்குது, எந்த ஒரு வெளிச்சமும் இல்லை, ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. டேங் பார்க்குறாரு, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷாக்காக பார்க்குறோம். ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, எந்த பிளேஸ்லையுமே வெளிச்சம் இல்லை, ஃபுல்லாகவே இருட்டாக இருக்குது. வெளியில் வந்து பார்க்குறாங்க, நைட் ஃபோர்ஸ்குள்ள ஆர்மிஸ் வந்து அங்கே நிற்கிறாங்க. அந்த ஆர்மி இதெல்லாம் சோல்ஜர்ஸ் அவங்களாம் வந்து நிற்கிறாங்க. அது வந்து நிறைய பேர் இல்லை, ஒரு 4-5 பேர் வந்து அந்த இப்போ டேங்க் தங்கியிருக்கிற ப்ளேஸில் ஒரு 4-5 பேர் அப்படியே சுற்றி வந்து நிற்கிறாங்க.
அவங்க கிட்ட மட்டும் சின்னதாக அந்த லேம்ப் மாதிரி இருக்குது. அதாவது இந்த மெழுகுவர்த்தி மாதிரி தனியாக வச்சுருக்காங்க. பெட்ரோமாஸ் லைட் சம்திங் நேராக ஸோ அந்த மாதிரி தனியாக வச்சுருக்காங்க. அது ஒன்று மட்டும் தான் இருக்குது. அந்த ஒன்று ஒரு இடத்துல இருக்குது. ஆர்மிஸ் அந்த சோல்ஜர்ஸ் 5 பேர் வந்து தனித்தனி இடத்துல வந்து அப்படியே வந்து நிற்கிறாங்க. ஆர்மி ஃபோர்ஸ்க்கு ஸ்ட்ரைட்டாக நிற்கிறாங்க. டேங் வந்து மெதுவாக வந்து அப்படியே வெளியில் வராரு. யாருக்குமே தெரியாது. ஏன்னா அங்கே மட்டும்தான் அந்த லேம்ப் இருக்குது. சுற்றி எங்கேயுமே இல்லை. மெதுவாக அதாவது முயல் மாதிரி மெதுவாக கையை வச்சுக்கிட்டு அப்படியே தாவி 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 அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாரு. மெதுவாக சுற்றி வெளியில் வராரு. வெளியில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும். என்னென்ன இருக்குது, எங்கெங்கே நிற்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து சுற்றி முற்றி பார்க்குறாரு. அப்போ வந்து சடனாக வந்து ஏதோ விழுற சவுண்ட் கேட்குது. டேங் தான் தெரியாதனமாக அங்கே வந்து ஒரு பாக்ஸ் ஏதோ இருந்திருக்கும். அதை வந்து தட்டி விட்டுருப்பாரு. அது கீழே விழவும் யார் அப்படிங்கிற மாதிரி அந்த சோல்ஜர்ஸ் எல்லாமே வந்து பட்டுன்னு திரும்பி சவுண்டு கேட்ட இடத்த நோக்கி வராங்க. வந்தோடனையும் டேங்க் பயம்லாம் கிடையாது. ஐயோ வராங்களே மாட்டிப்போமா அப்படிங்கிற அந்த தாட்டில் தான் இருக்குது. ரொம்ப பயம்லாம் கிடையாது. மாட்டிப்போமா அந்த தாட் தான் இருக்குது. அந்த இருட்டுக்குள்ளே வந்து அவங்க அப்படியே நிற்கிறாங்க. அவங்ககிட்ட ஒரு சோல்ஜர் வரா மாதிரி இருக்குது. அப்போ யாரோ சடனாக கையை பிடிச்சி அங்கே இன்னொரு சைடு வந்து இழுக்கிறாங்க. சவுண்டு போடல. ஏன்னா அந்த பர்சன் வந்து அவருடைய ஸ்ட்ராங்கான கையை வச்சு டேங்கோடைய மவுத் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாரு. நோஸோடு சேர்த்து க்ளோஸ் பண்ணியிருக்காரு. இன்னும் மூச்சு விடுற சவுண்ட் கேட்கக்கூடாதுன்னு. அந்த ஆர்மி ஆஃபீஸர் அங்கே வந்து வெட்டமாக லைட் வச்சு இப்படி அடித்து பார்க்குறாங்க. அந்த கையில் வச்சு இப்படி பார்க்குறாங்க. அங்கே யாருமே இல்லை. அவங்களுமே ஏதாச்சும் பூனை இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் தட்டி விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே அங்கேருந்து போயிட்டாங்க. இப்போதான் டேக் வந்து ஒரு மாதிரி ரிலீஃபாக இருக்குது. ஆனால் நம்மளை யார் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது வந்து டேங்க்கு தெரியல. அப்படியே நிமிர்ந்து அந்த பர்சனை பார்க்கலான்னு பார்க்குறாரு. பட் இருட்டாக இருக்குல்ல, பார்க்க முடியல. அந்த பர்சன் மெதுவாக அந்த பிளேஸ்லேருந்து கொஞ்சம் உள்ளே தள்ளிட்டு போயிட்டு அவருடைய ஆஃபீஸ் ரூம் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே தள்ளிட்டு போயிட்டார். அங்கே சின்னதாக ஒரே ஒரு மெழுகுவர்த்தி மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. அதை வந்து அந்த பர்சனுடைய ஆஃபீஸ் ரூம் போல். அப்படியே அந்த ஆஃபீஸ் ரூம்குள்ளே டேங்கை தள்ளிட்டு போக டேங்கு யார் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆஃபீஸரை பார்க்க அந்த ஆஃபீஸரை பார்த்துட்டு டேங்க்கு பயங்கர ஷாக்கு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான் அந்த ஆஃபீஸரையே. அப்போ அந்த ஆஃபீஸரும், ஷார்னி உனக்கு இங்கே என்ன வேலை? அது நான் டூரிஸ்டராக வந்திருக்கேன். டூரிஸ்டராக வந்தோமா, ஊரை சுற்றி பார்த்தோமா போனோமான்னு இருக்கணும். நைட்டில் உனக்கு என்ன வேலை? இல்லை தூக்கம் வரல. அதான் தூக்கம் வரலன்னு இப்படி தான் நைட்டில் வெளியில் சுற்றுவியா? அது சார் எனக்கு தூக்கம் வரல. அதான் இது என்ன பிளேஸுன்னு எனக்கு கேள்விப்படுத்தானே வந்திருப்ப. இவ்வளோ அசால்ட்டாக நைட்டில் சுற்றுற? இது உனக்கு ரூல்ஸில் சொல்லலையா? கண்டிப்பாக டூரிஸ்டராக வரும்போது நைட்டில் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்களே, எப்படி வந்தா? சார் அது அப்படின்ட்டு அந்த பர்சனுடைய ஐஸையே பார்த்துட்டே இருக்காங்க. அந்த பர்சனே அப்படியே ஷாக்காக டேங்க் பார்த்துட்டு அந்த ஐஸ் வந்து அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. அவ்வளோ ஒரு கோல்டு டோனில் அடிக்கிட்டு இருக்காங்க. ஆர்ம்ஸ் எல்லாம் நல்லா பெருசாக இருக்குது. அண்ட் ஒரு ஸ்லீவ்லெஸ் பனியன் போட்டிருக்காரு. டேட்டோலாம் கிடையாது, ஜஸ்ட் நார்மலாக ஒரு ஸ்லீவ்லெஸ் பனியன் போட்டிருக்காரு. அந்த ஆர்ம்ஸு இதெல்லாம் அப்படியே தெரியுது. இது எப்படி வச்ச கண் வாங்காமல் அந்த பர்சனையும் பார்க்குறாங்க. சார் உங்கள் பேர்? நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன், நீ என்ன கேட்குற? சார் எனக்கு இந்த மனசில் வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுகிறது அதெல்லாம் எனக்கு வராது. அதனால தான் நான் பட்டுன்னு உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன். உங்கள் பேர் என்ன சார்? அது நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். ஓகே இங்கே வர இங்கிட்ட வந்திருக்கிறது 1 வீக்கு. ஸோ உசுரோடு போய் சேரணும் அப்படின்னாக்கா ஒழுங்காக போய் படுப்போம் அப்படின்ட்டு டேவை வந்து ஃபோர்ஸ் பண்ண. டே வந்து, சார் எனக்கு இந்த ரிஸ்க் இருக்கிறது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சேலஞ்சிங்கான விஷயம்லாம் நான் ரொம்ப ஈஸியாக பண்ணுவேன். எனக்கு எதுவும் ஆகாது. உங்கள் பேர் மட்டும் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்க அந்த ஆஃபீஸர் சொல்ல முடியாது போ அப்படின்னு சொல்லுவோம். போக மாட்டேங்கிறாங்க. பேரை சொன்னால் தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி வலிக்க டைம் இருக்காங்க. இப்போ எதுக்கு என் பேர் உனக்கு? அதுவா, உங்களை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சி போயிடுச்சு. நீங்கள் பார்க்க செம்ம ஹேந்தமாக இருக்கீங்க. ஸோ தான் உங்களை லவ் பண்ணலான்னு தான். வாட் என்ன பேசுகிற? இங்கே பாரு, ஒழுங்காக போ, விளையாடாத. நான் சீரியஸாக சொல்கிறேன் சார், நான் விளையாடல. எனக்கு உங்களை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஃபால் இன் லவ் வித் யூ சார். அதனால தான் உங்கள் நேம் கேட்குறேன். ப்ளீஸ் சேவர் நேம் அப்படின்னு கேட்க அந்த பர்சன், இங்கே பாரு நீ ஸ்ட்ரைட்டாக பேசுகிற, அதனால் நானும் ஸ்ட்ரைட்டாக சொல்கிறேன். எனக்கு இந்த லவ் முக்கியமாக ஒரு பையனை லவ் பண்ணுறது இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ ஐம் சாரி. இப்போ நீங்கள் போகலாம். சார் இதுக்கு முன்னாடி யாரையாச்சும் லவ் பண்ணியிருக்கீங்களா என்ன? இதுக்கு சொல்லுங்கள். நோ. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் யாரையும் லவ் பண்ணது கிடையாது. அது எப்படி ஒரு பையனை உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லலாம்? மேபி நான் பண்ணுற விஷயம், நான் உங்களை ஃபாலோ ஆக்கிற விஷயம் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சி போய் உங்களுக்கு என்ன பிடிச்சிடும் சார் அப்படின்னு சொல்ல,
இங்கே பாருங்கள் மிஸ்டர், நீங்கள் டூருக்கு வந்திருக்கீங்க. இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுட்டு தான் கண்டிப்பாக வந்திருப்பீங்க. இங்கே வந்து விளையாடுற வேலை வச்சுக்காதீங்க. இங்கே ஒரு விஷயம் பண்ணாலுமே அது அப்படியே ஃபுல்லாக தப்பாயிடும். ஒழுங்காக வெளியே போங்க. எனக்கு இதெல்லாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. உங்களை காப்பாற்றின பாரு என்ன சொல்லணும். எதுக்கு என்ன காப்பாற்றினீங்க? அப்படியே விட்டுருக்கலாம்ல. இங்கே பாரு, ஒழுங்காக போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயை அப்படி தரன்னு பிடிச்சி வெளியில் போய் விட்றாரு. டேங்க சிரிச்சுக்கிட்டே, எனக்கு எப்படி உங்களை ஃபாலோ வைக்கிறதுன்னு தெரியும் சார், நான் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு டே வந்து அங்கே போயிட்டாரு ரூமுக்கு. ஸோ வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் போல் ஆகுது. எல்லாருமே ஆஸ் யூஷுவல் அப்படி வந்து வெளியில் வராங்க. அந்த இடத்த சுற்றி பார்க்க, அந்த ஆர்மி ஃபோர்ஸ்லாம் எப்படி இருக்குது, சோல்ஜர்ஸ்லாம் எப்படி இருக்காங்க, அங்கே உள்ள ஆஃபீஸர்ஸ்லாம் எப்படி இருக்காங்க, அங்கே என்னெல்லாம் பண்ணுறாங்க, அந்த மாதிரியான விஷயங்களை வந்து அனலைஸ் பண்ணுற மாதிரி நிறைய பேர் அப்படியே விலாக் மாதிரி வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே வராங்க. நம்ம டேங்குடைய ஐஸ் வந்து நேற்று நைட் பார்த்தோம்ல அந்த பர்சன், அவர் எங்கே இருப்பார், அவர் பேர் என்ன, அவர் என்னவாக இருக்கார், அவர் எப்படி பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி சுற்றி முற்றி பார்த்துட்டே இருக்க ஒரு ஆஃபீஸ் ரூம்லேருந்து நம்ம ஜேகே தான். அவர் எப்போவுமே டிஷர்ட் தான் போட்டிருக்காரு, ஆஃப் ஹேண்ட் டிஷர்ட் போட்டிருக்காரு. அவர் ஆர்ம்ஸ் எல்லாம் செம்மையாக தெரியுது. தலையில் ஒரு கேப் போட்டு கையில் ஒரு காஃபி கப் வச்சுக்கிட்டு அப்படியே அதை சிப் பண்ணிக்கிட்டே அங்கே வெளியில் வந்து நிற்கிறாரு. அவர் அந்த ஆர்மி போட்டிருப்பாங்களா அந்த மாதிரி பேண்ட் போட்டிருக்காரு. அதே மாதிரி அந்த பேண்ட்டு கலர்லேயே டிஷர்ட் போட்டிருக்காரு. அப்படியே அவர் ரொம்ப ஃபிட்டாக இருக்குது. இப்போ நம்ம தமிழில் இருக்கார் பார்த்தீங்களா அந்த மாதிரி. பட் அதில் வந்து ஹாஃப் ஸ்லீவ் இருக்கும். இது ஸ்லீவ்லெஸ் பலின் மாதிரி இருக்கும். பட் அதில் வந்து ஹாஃப் ஸ்லீவ் இருக்கும். அந்த ஆம்ஸ் எல்லாம் அப்படியே தெரியும். அதே ஹேர் கட்டு தான். ஒரு ஹேண்டை அவங்களோட பாக்கெட்டில் விட்டுட்டு இன்னொரு ஹேண்டில் வந்து அந்த காஃபி வச்சு சிப் பண்ணிக்கிட்டு அங்கே உள்ள வியூ வந்து அப்படி பார்த்துக்கிட்டே அந்த பர்சன் வந்து நிற்கிறாரு. சொல்லும் போது தெரிஞ்சிருக்கும் அது யாருன்னு. ஸோ அந்த பர்சன் வந்து அப்படி வந்து நிற்கிறாங்க. டேங் வந்து அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு ஒரு இடத்துல அவனுடைய ஐஸ் வந்து அப்படியே வந்து ஸ்டாப் ஆகுது. அது நம்ம ஜேகே பக்கம் தான். தேங்கு நம்ம ஜேகே பார்க்குறாரு, அவர்கிட்ட போகலாமா பார்க்குறாரு. பட் அங்கே உள்ள அந்த கைடு வந்து தேங்கை பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ அங்கே ஒரு சோல்ஜர் வந்து போகிறாங்க. அங்கே உள்ள சோல்ஜர்ஸ் கிட்டலாம் வந்து பேசலாம், என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசலாம். சோல்ஜர்கிட்ட போய் ஜஸ்ட் நார்மலாக வந்து பேச்சு கொடுக்குறாரு. அந்த சோல்ஜரும் அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறாங்க. அப்போ அங்கே நிற்கிறார்ல அவங்க யார் அப்படின்னு கேட்கவும் சோல்ஜர் திரும்பி பார்க்குறாங்க. அது எங்களுடைய சுப்பீரியர் ஆஃபீஸர். ஓ, அவங்களுடைய நேம்? சாரி சார், அவங்க பெர்மிஷன் இல்லாமல் அவங்களுமே எங்களால் சொல்ல முடியாது. ஓ, ஓகே ஓகே சார், தேங்க்யூ ஃபார் யூ இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து தள்ளி வந்துடுறாரு. நம்ம டேங் வந்து ஜெக்கியை பார்த்துட்டே இருக்காங்க. ஜெக்கி வந்து டேங் பார்க்குறாருன்னு தெரியும். பட் ஜெக்கி வந்து கண்டுக்கல. அப்படியே உள்ளே போயிட்டாரு. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நிறைய பிளேஸ் அப்படியே சுற்றி காட்டுறாங்க. அதே மாதிரி நைட் ஆனோடனையும் பிளேஸ்க்கு வந்துடுறாங்க. அதே மாதிரி நைட் ஆனோடனே நம்ம டேங்கு ரொம்ப விட்டு வெளியில் வந்து இப்போ சுற்றிலாம் பார்க்கல, டேரெக்டாக ஜெக்கியோட ரூமுக்கு தான் போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாரு. ஜெக்கி வந்து ஏதோ ஃபைல் ஒன்று மாதிரி எழுதிட்டு இருப்பார் போல். சின்னதாக ஒரே ஒரு மெழுகுவர்த்தி மட்டும் தான் வச்சுருக்காரு. டேங்க் உள்ளே போயிட்டு லைட்டாக டோர் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹலோ சார் அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்த ஹில் ஆர் யூ உங்கள்கிட்ட எத்தனை டைப் சொல்கிறது, இங்கே பாரு நைட்டில் இந்த மாதிரி சுற்றுறது சேஃப் கிடையாது, ஒழுங்காக உன்னோட ரூமுக்கு போ. சார் நீங்களே இதை நாட்டு சேர்ந்தவங்க தானே, என்னுடைய பாதுகாப்பு எதுக்கு நீங்கள் பெருசாக பண்ணுறீங்க? நீங்கள் நினச்சாக்கா நீங்களே என்னை ஷூட் பண்ணலாமே அப்படின்னு கேட்கவும், இங்கே பாரு இங்கே உள்ள பாதி பேருக்கு ஒரு உயிருடைய வேல்யூ தெரியும், அதே மாதிரி தான் எனக்கும் ஒரு உயிருடைய வேல்யூ தெரியும். இங்கே பாரு உங்கள் சேஃப்டிக்கு தான் சொல்கிறேன், ஒழுங்காக உன்னோட ரூமுக்கு போயிடு. நான் ரூமுக்கு போகிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு நான் கேட்க வேண்டிய கேள்விக்கான ஆன்சர்ஸ் வேணும். என்ன உங்கள் பேர் என்ன, அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற, எனக்கு உங்கள் பேர் தெரியணும், அவ்வளோதான். ஸோ நான் போயிடுவியா? போயிடுவேன். ஜான் ஜங்குக் இப்போ கிளம்பு. மிஸ்டர் ஜான் ஜங்குக். அப்போ ஜேகே வந்து நீ வந்து பார்க்குறாரு. நான் உங்களை லவ் பண்ணுறேன், இங்கே பாரு. ஓகே நீ என்ன லவ் பண்ணுற எல்லாம் ஓகே, அது என்ன கண்டதுன்னு காதலா? ஆமாம் கண்டதுன்னு காதல்னு வச்சுக்கோங்க. ரொம்ப வருஷமாக உங்களை லவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. வாட் அப்படின்ட்டு ஜேகே வந்து டேங்கை பார்த்துட்டே இருக்க. டேங்குமே ஜேகே பார்த்துட்டு என்ன சார் புரியலையா? டேங் வந்து புரியல அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்து விளையாடுறாங்க. இங்கே பாருங்கள் சார், நேற்று தான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னு நினைக்கிறீங்களா? நோ. டேங் பார்க்குறாரு, ஜேகே பார்க்குறாரு. நான் ஆல்ரெடி உங்களை நான் பார்த்துருக்கேன். எங்கே? ஈரோப்பில். வாட் ஈரோப்லையா? ஆமாம், ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஈரோப்பில் நான் உங்களை பார்த்துருக்கேன். அங்கே பயங்கரமாக ஒரு போர் நடந்துச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஜேகே யோசிக்கிறாரு. ஆமாம், ஈரோப்பில் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போர் மாதிரி நடந்திருக்கும், ஒரு வார் நடந்திருக்கும். அந்த வாரம் வந்து நார்த் கொரியாஸ் கண்டெயின் பண்ணியிருப்பாங்க. இது ஜஸ்ட் வந்து ஸ்டோரிக்காகடா, ரியல் கிடையாது ஓகேவா, ஜஸ்ட் ஸ்டோரியில் சொல்கிறேன். ஸோ அந்த நார்த் கொரியாவும் அந்த ஈரோப்பும் பண்ணுற ப்ராப்ளம் மாதிரி இருந்திருக்கும். ஸோ நார்த் கொரியா கூட இன்னொரு கண்ட்ரி சேர்ந்துருக்கும். ஸோ அப்போ வந்து ஈரோப்புக்கு வந்து நம்ம டேங்க் வந்து ட்ரிப் போயிருப்பார். அப்போ வந்து அந்த போர் நடக்கவும் டேங்க் வந்து எப்படி ஓடுறது, எங்கே ஒளிகிறது அவனுக்கு அந்த மாதிரி தெரியல. அவன் பட்டுப்படி ஓடிட்டே இருக்கும்போது அவனை ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு சோல்ஜர் வந்து அவனை வந்து ஷூட் பண்ண வராங்க. அப்போ இன்னொரு சோல்ஜர் வந்து அந்த டேங்க் வந்து பிடிச்சி இன்னொரு பக்கம் இழுத்து சேஃபாக நிற்க வைக்கிறாங்க.
தீ வந்து அந்த ஷூட் பண்ணிட்டாங்க. இப்போ இழுக்கல அந்த சோல்ஜர் வந்து இழுக்கல அப்படின்னாக்கா தேய்மில பட்டுருக்கும். ஸோ அது மாதிரி அது வந்து ஒரு மாதிரி தேங்க் கொஞ்சம் ஃபியர் ஆயிடுச்சு. தேங்க் பிடிச்சி இழுத்த பர்சனை தேங்க் வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அவர் அப்படியே உட்காந்துருக்காரு கொஞ்ச நேரம். அந்த பர்சன் ஆர் யூ ஓகே? அப்போ தான் தேனி வந்து அந்த பர்சனை பார்க்குறாங்க. அந்த பர்சனுடைய ஷார்ப் ஐஸ் தேங்க அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க. ஏன்னா அவர் நம்மளை காப்பாற்றிருக்காரு அப்படிங்கிற இந்த தாட்டில் வந்து தேங்க பார்த்துட்டே இருக்காங்க. அந்த பர்சன் ஃபேஸில் அவ்வளோ ஒரு கோல்ட்னஸ் கோவம் இருக்குது. தேங்க்மே ஓகே சார், ஓகே சேஃபாக இங்கேரி அப்படி சொல்லிட்டு அந்த பர்சன் எந்திரி கேட்டி சார் போகாதீங்க சார் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாரு நாமி சார் நான் போய் தான் ஆகணும் சார். ஐ நோ எனக்கு புரியுது நீ கொஞ்சம் பதட்டத்தில் இருக்கேன் பயத்தில் இருக்கேன்னு. பட் எனக்கு இது என்னோடய வேலை, நான் போய் தான் ஆகணும். ஒன்று மாதிரி அங்கே நிறையா அப்பாவை பேர் இவங்க பண்ணுற வேலையால் செத்துட்டு இருக்காங்க. ஸோ நான் போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு அந்த பர்சன் இருக்கிறாங்க. தேங்க அந்த பர்சனே பார்க்குறாங்க. அந்த பர்சனோட ஃபேஸ் அப்படியே தேயுடைய மைண்டில் நல்லா பதிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறத்துல என்னத்தே நிறைய பிளேஸில் அந்த பர்சனை தேடிருப்பாங்க, நிறையா டூரிஸ்ட் பிளேஸ் தேடிருப்பாங்க. பட் தேக்கு வந்து அது எந்த ஃபோர்ஸஸ் அது வந்து அவர் வந்து நார்த் கொரியாவா இல்லை வேறு கண்ட்ரியில் சேர்ந்தவரா அது வந்து தேங்க்கு வந்து தெரியல. தே வந்து விட்டுட்டார். ஆனால் பட் அவரை வந்து மறக்க முடியல. அவர் உயிரை காப்பாற்றிருக்காரு. அந்த டைமில் வந்து அவர் தான் எல்லாமே, உயிரை காப்பாற்றினார் தான் எல்லாமே அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்கிட்டே வந்திருப்பார். தேயெல்லாம் சொல்கிறாரு. அப்போ ஜேகே இவர் உன்ன மாதிரி நிறைய பேரை நான் காப்பாற்றினேன். ஸோ எல்லோரும் என்ன லவ் பண்ணால் நானும் எல்லோரும் போய் லவ் பண்ணிட முடியுமா சார்? இது இங்கே பார்த்தையா கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசி. நீ பாரு எனக்கு இந்த லவ் ஃபீலிங்ஸ் இதெல்லாம் கிடையாது, இருக்கவும் கூடாது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, நீ கிளம்பு. இல்லை சார் நான் உங்களை 3 வருஷமாக தேடிட்டு இருந்தேன், ஃபைனலி என்கிட்ட நீங்கள் கிடச்சிட்டிங்க. அடுத்த தடவை நான் உங்களை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சார். இங்கேருந்து நான் போகக்குள்ள கண்டிப்பாக நீங்கள் என்ன லவ் பண்ணியிருப்பீங்க சார். நீ பாரு இது சரி வராது, நீ கிளம்பு அப்படின்ட்டு டே வந்து அனுப்பி வைக்கிறாங்க. டே இவ்வளோ பேசி அனுப்பி வைக்கிறாங்க. டேமே ஓகே அப்படிங்கிற மாதிரி கிளம்பி போயிட்டாரு. பட் லவ் பண்ணுறதுலேயே நாங்கள் பின்வாக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நெக்ஸ்ட் டே வந்து டேங் வந்து ஜேகே வச்சு கண்ணு வாங்காமல் பார்க்குறாங்க. ஜேகே வந்து உள்ளே போயிட்டாரு. அதே மாதிரி வந்து அடுத்த நாள் நைட்டு வந்து டேங் வந்து பேசுகிறாங்க. அப்போ ஜேகே இங்கே பாரு எல்லாருமே இருக்கும்போது நீ அப்படி பார்க்குற ஆல்ரெடி எல்லாத்துக்கும் டவுட் வரும். ஏன்னா நீங்கள் டூரிஸ்டர், உங்கள் மேலே தான் எல்லாருடைய கண்ணுமே இருக்கும். நீ எப்படியே பார்த்துட்டே இருந்தாக்கா கண்டிப்பாக எல்லாருக்கும் டவுட் வரும். அது மட்டும் இல்லாமல் சுற்றி கேமரா இருக்குது, என்ன வேணாலும் ப்ராப்ளம் ஆகலாம். இங்கே பாருங்கள் மிஸ்டர் தயாங் தயவு செஞ்சு எங்களேன்னு கிளம்பிடுங்க. வீணா உங்களுக்கும் ப்ராப்ளம் வரும், எனக்கு ப்ராப்ளம் வரும். சார் நான் உங்களை லவ் பண்ணுறேன், எனக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் பரவாயில்ல. இங்கே பாரு தயாங், லவ் பண்ணோம் அப்படின்னாக்கா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அவங்களுக்காக இருக்கணும். எனக்காக உன் கண்ட்ரி விட்டு உன்னாலே வர முடியாது, உனக்காக என் கண்ட்ரி விட்டு என்னாலே வர முடியாது. நீயே வரணும்னு நினச்சாலும் உன்னால் இங்கே இருக்க முடியாது. நானே போகணுன்னு நினச்சாலும் என்னால் இங்கேருந்து போக முடியாது. லவ் பண்ணவங்க கடைசி வரைக்கும் ஒன்றா இருக்கணும். நம்மளால் இப்படி இருக்க முடியாது, புரியுதா? தயவு செஞ்சு கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசி, ரியாலிட்டி என்னன்னு யோசி. நம்ம 2 பேரும் சேம் கண்ட்ரியில் இல்லை, அது மாதிரி இது நார்மல் கண்ட்ரியும் கிடையாது. என்னால் வெளியே வர முடியாது, உன்னாலே உள்ளே வர முடியாது தயம். நீ 1 வீக் இருந்துட்டு நீ போயிடுவ. ஆல்ரெடி 3 days முடிஞ்சிச்சு, இன்னும் 4 days நீ போயிடுவ. கொஞ்சம் ரியாலிட்டியை யோசி. நீ இப்போ கொஞ்சம் இமேஜினேஷனில் இருக்க, நீ அதை விட்டு வெளியில் வா. ப்ராக்டிக்கலாக யோசி. உன்னை நீ சாகணும் இல்லை நான் சாகணும், அதுதான் நம்ம லெவலில் நடக்கும். லவ் பண்ணுறவங்க கடைசி வரைக்கும் சேர்ந்து ஒன்றா இருக்கணும். இதுக்கு நீ தனியாக நான் தனியாக இருக்கிறதுக்காக லவ் பண்ணுறோம். ஒழுங்கு கொஞ்சம் யோசி, போயிடு அப்படின்ட்டு நிறைய அட்வைஸ் பண்ணுறாங்க. தேங்காய் எவ்வளோ பேசி பார்க்குறாரு, அப்படி இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் ரியாலிட்டி அதானே, இவரை விட்டு உங்கள் கண்ட்ரியை விட்டு இவரால் வெளியில் போக முடியாது. அதே மாதிரி அதர் கண்ட்ரி விட்டு இருக்கிறவங்களும் இந்த கண்ட்ரியில் நிரந்தரமாக இருக்க முடியாது. தேங்காய் அங்கேருந்து போயிட்டாரு. நெக்ஸ்ட் டே அதே மாதிரி ஆகுது. கொஞ்சம் சேடாக ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே கண்டுக்கலை. சுற்றி பார்க்குறாங்க. அன்றைக்கி நைட் வந்து தேங்காய் வரவே இல்லை. ஜேகேவும் வருவான்னு வெயிட் பண்ணுறாங்க லேட்டரலி, பட் வரல. அதே மாதிரி ஒரு 2-3 days தேங்காய் வரவே இல்லை. தேங்காய் ஜேகே கண்டுக்கவும் இல்லை. ஜேகேக்கு வந்து கொஞ்சம், ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது, இவ்வளோ வருஷமாக யாருமே நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க, யாருமே நம்மக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணது கிடையாது. ஒருத்தர் வந்து திடீர்னு நமக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது நம்மளுக்கும் ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு இது இருக்கும்ல, அந்த மாதிரி தான் ஜேகேக்கும். இவ்வளோ நாளாக கழிச்சு, இத்தனை வருஷம் கழிச்சு நம்மளை ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, பட் அவங்கக்கிட்ட நம்மளால் ஒழுங்காக பேச முடியல. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். அந்த மாதிரி இந்த 3 days வந்து தொண்ணு பேசிட்டு இருந்த ஒரு பர்சன், அவன் தான் நல்லா பேசினான் நம்ம ஜேகே கிட்ட. வேறு யாருமே அவ்வளோ பேச மாட்டாங்க, ஏன்னா ஒரு சுப்பீரியர் ஆஃபீஸர். ஸோ நல்லா பேசின பர்சன். ஸோ
இவங்ககிட்ட ரொம்ப நேரமாக பேச முடியலையே அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டுமே நம்ம ஜேகேக்கு இருக்குது. ஜேகேமே ஃபீல் பண்ணுறாரு, லிட்டரலி கொஞ்சம் மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு நம்ம டேங்க. ஸோ அந்த 4 days அப்படியே ஸ்கிப் ஆகுது. இந்த 4 daysமே டேங் வந்து ஜேகே பார்க்க வந்திருக்க மாட்டாங்க. ஜேகே ஓகே அவன் நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி டேங் ஜேகே வந்து விட்டுருப்பார். நெக்ஸ்ட் டே இவங்க கிளம்புறாங்க. அன்றைக்கி நைட்டு ஜேகே ஆஸ் யூஷுவல் அவனோட ஒர்க்கை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நைட்டு 2 மணி டேங் வராரு. ஜேகே ரூம் ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுறாரு. ஜேகே பார்க்குறாரு. சாரி சார் உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. சொல்லு என்ன விஷயம்? நாளைக்கு நாங்கள் கிளம்புறோம். எனக்கு தெரியும். உங்கள்கிட்ட நான் ஒன்று கேட்கணும் சார். எனக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களா? கேளு. ஐ லவ் யூ சார். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. நம்ம லவ்வில் நான் செத்தாலும் எனக்கு பரவாயில்ல. நல்லா யோசிச்சிட்டேன். இது ஜஸ்ட் அஃபெக்ஷனோ இன்ஃபேக்சுவேஷனோ இமேஜினேஷன் எதுவுமே கிடையாது. நான் உங்களை ட்ரூவாக லவ் பண்ணுறேன். எப்போ நீங்கள் என்னோடய உயிரை காப்பாற்றுனீங்களோ அப்போலேன்னு இந்த உயிர் போனாலும் உங்களுக்காக போகட்டும் தான் நான் இருந்தேன். அதே மாதிரி உங்களுக்காக என்னுடைய உயிர் போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை சார். இங்கே பார்த்தேன், அதுக்கு நான் உன்னை லவ் பண்ணலை, நான் உன்னை பண்ணலை. போய் சொல்லாதீங்க சார். உங்களுக்கு என்ன பிடிக்கும், நீங்கள் உண்மையை சொல்லுங்கள். நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன். நான் நாளைக்கு போயிடுவேன். நான் நினச்சாலும் இங்கே என்னால் இருக்க முடியாது. ப்ளீஸ் அட்லீஸ்ட் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சாக்கா நான் அதை வச்சு கடைசி வரைக்கும் நான் வாழ்ந்துருவேன் சார் அப்படின்னு சொல்லுவோம். ஜேகே வந்து இல்லை நான் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பட்டே வந்து ரொம்ப சேடாக கேட்குறாரு. அட்லீஸ்ட் பொய்யாவாத நீங்கள் சொல்லுங்கள் சார், என்ன உங்களுக்கு படிச்சிருக்கேன்னு நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சார் அப்படின்ட்டு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ண ஜேகே ஒரு கட்டத்தில் சொன்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் போயிடுவல்ல. அப்போ ஜேகே வந்து தேங்கோட ஐஸை பார்த்து எனக்கு ஒன்று பிடிக்கும், பட் இது செட் ஆகாது அப்படின்னு சொல்ல ஜேகேயோட ஐஸில் லவ் தெரியுது. அது டேயால் ஃபீல் பண்ண முடியுது. எங்களோட சுச்சுவேஷனால் தான் ஜேகே வேணான்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது தேக்கு வந்து தெரியுது. தே வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுது. தேங்க்யூ சார். எத்தனை வருஷம் ஆனாலும் நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன் சார். சார் நான் எனக்கு இங்கே வர சான்ஸ் கிடச்சிச்சின்னாக்கா நான் உங்களை வந்து பார்க்கலாம்ல? ஜேகே ஒன்னே கிடச்சா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பிளேஸ்க்கு போயிட்டாங்க. டேம் எங்கேருந்து போயிட்டாரு. இப்போ நெக்ஸ்ட் டே கிளம்பி போயிட்டாங்க. ஜேகே வந்து போகிற தேங்கே பார்க்குறாங்க. திரும்பி ஜேகே பார்க்குறாங்க. அவனோட கண்ணில் அவ்வளோ பெயின் இருக்குது. இப்போ கிளம்பி அவங்க ஊருக்கும் போயிட்டாங்க. அதாவது ஃப்ரான்ஸ்க்கா அங்கே லண்டனா அங்கே போயிட்டாங்க. நான் மறந்துட்டேன். அங்கே வந்து கிளம்பி போயிட்டாங்க. போனதே தேங்க ரொம்ப சேடாக இருக்கார். அவனோட ஃப்ரெண்ட் வராங்க. உங்கள் ஃப்ரெண்ட் வேறு யாரும் இல்லை, சிமின்ஷே தான். சிமின் வர்றாரு. தேங்கிட்ட என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் டே வந்து நடந்த விஷயம் எல்லாம் சொல்கிறாரு. அப்போ ஜிமின், லூஸாடா நீ, பைத்தியக்காரனே, என்னடா பண்ணி வச்சுருக்க? அப்புறம் நீ உசுரோடு விட்டதே பெரிய விஷயம், என்ன பண்ணி வச்சுருக்க நீ அப்படிங்கிற மாதிரி கண்ணா திட்டு. நாடா ஆமாம், அந்த கஞ்சி பற்றி தெரிஞ்சோ ஏதோ அவர் கொஞ்சம் நல்லவராக இருக்கிறதுனால உன்னை உசுரோட விட்டுருக்காரு. இல்லைனாக்கா என்ன ஆகுறது? பரவாயில்ல, செத்தாலும் அவருக்காக தானே. இங்கே பாரு தயாங்க, கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசி, ரியாலிட்டிக்கு வாடா அப்படி சொல்லிட்டு போட்டு கொடுக்க. இங்கே பாரு, நான் ஆல்ரெடி சொன்னேன்ல என்ன யூரோப்பில் ஒருத்தர் காப்பாற்றினாருன்னு. ஆமாம், அது அவர் தான். என்ன சொல்கிற? ஆமாம், யூரோப்பில் இருக்கும்போது காப்பாற்றினது அவர் தான். அதான் அவர் அங்கே பார்த்தோன்னே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் உடனே பாரு, நீ உடனே சொன்னது எல்லாமே ஓகே தான். ஆனால் அவர் நார்த் கொரியன்டா, இது சரி வராது. பட் ஐ லவ் ஹிம்டா. தயாங் அல்லாத, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப வருஷம் கழிச்சு நான் அவரை பார்த்தேன். அங்கேயும் அவரை பார்க்க முடியாதான்னு எனக்கு தோணுது. நீ பாரு, நான் ஏன் அப்ளை பண்ண போகிறேன். எனக்கு எப்போ கிடச்சா பரவாயில்ல, அப்ளை பண்ண போகிறேன். நீ பாரு, உடனே அப்ளை பண்ணாத, டவுட் வரும். ஓகே, 6 மந்த் கழிச்சு அப்ளை பண்ணு. அப்படி தான் டேஸ்க்கு ஆகுது. 6 மந்த் கழிச்சு தேங்க அகைன் விசாக்கு அப்ளை பண்ணியிருப்பார். விசாக்கு அப்ளை பண்ணி 2-3 இயர்ஸ் அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸ்டில் இன்னமும் நம்ம ஜேகே தேங்க வந்து வேறு கண்ட்ரிக்கெலாம் போவே இல்லை. அவன் வீட்டிலே தான் இருக்கான். அவங்க அப்பா அம்மா கூட இருக்காங்க. ஸ்டில் இன்னமும் நம்ம டேங்கு ஜேகே நினச்சிட்டே தான் இருக்காங்க. டேங்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒரு 3 வருஷம் கழிச்சு டேங்க்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மெயில் வருது. டேங்க் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அவரோட ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். அவர் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸோடு சிரிச்சிட்டு உடனே ஜிமின் கால் பண்ணி, ஜிமின் சொல்லுதேன், எனக்கு விசா கிடச்சிச்சு ஜிமின். வாட்? ஆமாம், எனக்கு விசா கிடச்சிச்சு. நான் அகைன் நார்த் கொரியா போகிறேன். சூப்பர்டா, பட் கேர்ஃபுல். இந்த தடவை வித்தின் டைம். எவ்வளோ நாள்? 4 days. சரி ஓகே,
பி கேர்ஃபுல் ஓகே ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்க லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஒரு 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 வீக் கழிச்சு அகைன் வந்து நார்த் கொரியா வந்து டேங் வந்து கிளம்புறாரு. இப்போ வந்து ஆர்மி ஃபோர்ஸ்க்கு போகல, இப்போ வந்து வேறு பிளேஸில் விசிட் பண்ணுற மாதிரி போகிறாங்க. வேறு பிளேஸ்க்கு போகிறாங்க. பட் டேங்க் என்னக்கா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நம்ம பார்த்துட மாட்டோமா ஜேகேவை அப்படிங்கிற அந்த தாட்டில் தான் நார்த் கொரியாவுக்கு போகிறாரு. அங்கே போகிறாரு, ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறாரு. ஒரு 2 days அந்த மாதிரி போகுது. பட் எங்கேயுமே நம்ம டேங் வந்து ஜேகே வந்து பார்க்க முடியல. ஏன்னா இவங்களாம் எங்கேயுமே போக முடியாது. ஏன்னா இப்போ இருக்கிற இடத்துல இன்னும் ஒரு 3 hours 4 hours ட்ராவல் பண்ணால் தான் அந்த ஆர்மி இருக்கிற இடத்துக்கு போக முடியும். அதனால் முடியாது. ரொம்ப வெக்ஸ் ஆகி ஒன் ஃபைன் டே ஒரு ஈவினிங் டைம் போல் இருக்கும். அங்கே ஸ்னோ டைமு நார்த் கொரியாவில். அந்த ஸ்னோ டைமில் அந்த ஸ்னோவில் வந்து நிறைய பேர் விளையாடிட்டு இருக்காங்க. இவன் வந்து அந்த ஸ்னோவில் விளையாடுறவங்களே இப்படி வேடிக்கை பார்த்து நிற்கிறாரு. இவர் பக்கத்தில் கைட்லாம் கிடையாது. அவங்க இன்னொருத்தவங்க பர்சனலாக பார்க்கறதுக்கு போயிட்டாங்க. இவன் இந்த ஹோட்டல் ரூமில் படிக்கிட்டே நின்றுக்கிட்டு, அதாவது வெளியே நின்று அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. பேக் சைடில் உள்ள படியில் வெளியில் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது ஒரு பர்சன் அந்த ஷோல்ஜர் மாதிரி அந்த ஷர்ட் போட்டுட்டு, ஃபுல் ஹேண்டு ஷர்ட் போட்டு, பேண்ட்லாம் போட்டு, கேப்லாம் போட்டு, ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக, ரொம்ப ஸ்ரிஃபாக அப்படியே நடந்து போய் அங்கே உள்ள இன்னொரு பர்சன்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. டீ சுற்றி முற்றி பார்த்துட்டு சடனாக அந்த பர்சனை பார்க்க தேக்கு பயங்கர ஷாக்கு. அது வேறு யாரும் இல்லை, ஜேகே தான். அந்த பர்சன் அங்கே உள்ள இன்னொரு பர்சன்கிட்ட பேசி நிற்கிறாங்க. அந்த பர்சனும் ஓகே சார் யூ கேன் ப்ரொசீட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஜேகே தான். அது ஆக்சுவலி ஜேகே வந்து அங்கே உள்ள டூரிஸ்டர்ஸ் கிட்டலாம் ஏதோ வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சுட்டு பேலன்ஸ் எங்கே இருக்காங்கும்போது இந்த சரி சொல்லுவோம். எல்லாருக்கிட்டே பேசிட்டு 20 மெம்பர்ஸ் சொன்னீங்க. இன்னொரு பர்சன் அந்த மேலே நிற்கிறாரு சார் அப்படின்னு சொல்லுவோம். ஜேகே கீழே இருக்கார், தேங்க மேலே இருக்கார். படி அதாவது ஒரு 20 படி ஏறி வந்தால் தேடி நிற்பாங்க. ஜேகே வந்து கீழே அப்படியே திரும்பி மேலே பார்க்குறாரு. அது தயாங்கு. ஜேகேக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. 3 வருஷம் கழிச்சு தயாங்கு பார்க்குறாங்க. தயாங்கு ஐஸு ரெட்டாக இருக்குது. அவங்கள அவ்வளோ ரெட் ஐஸோட, அவ்வளோ டேரி ஐஸோட ஜேகே பார்த்துட்டே இருக்காங்க. ஜேகே ஓகே சார் நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஓகே சார் அப்படி சொல்லிட்டு ஜேகே மெதுவாக தேக்கிட்டு போகிறாரு. ஜேகே பார்த்துட்டே இருக்காரு. எனக்கு ஹக் பண்ண போல் இருக்குது, பட் முடியாது. உங்கள் பேர் ஜங்குக் அப்படின்ட்டு டேங்கு சொல்ல, வாட்ஸ் நேம்? ஜேகே என்ன உன் பேர்? கிம் தயாங் அப்படின்ட்டு அவ்வளோ வலியோட சொல்ல, ஜேகே ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து தேக்கிட்டு கேட்குறாரு. தேயுமே அதுக்கான ஆன்சர் பண்ணுறாங்க. பட் கொஞ்சம் கூட அது கண்ணை எடுக்கவே இல்லை. டேங் ஜேகேவை தான் பார்த்துட்டே இருக்காரு. கேட்குறதுக்கு மட்டும் வாய் மட்டும் பதில் சொல்லுது. ஸ்டில் எந்த பக்கமும் கண்ணு போகல. ஜேகே மட்டும் பார்க்குறாரு. ஜேகே தேங்க அப்படியே எழுதிலாம் முடிச்சுட்டு நிமிந்து பார்த்துட்டு தேங்க அப்படின்னு சொல்ல, ஜங்குக் உனக்கு எனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டேங்கு உங்ககிட்ட நான் பேசணும் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஜேகே சரி பேசலாம். நாங்கள் இங்கே ஒரு கேம்ப் மாதிரி வந்திருக்கோம். நான் நைட் இங்கே தான் ஸ்டே பண்ணுவேன், பார்க்கலாம் அப்படியே சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து போயிட்டார். நைட் ஆகுது. ஆஷிஷோர் அந்த வெளியில் வந்து நம்ம நிற்கிறாரு. ஏன்னா பார்க்கலான்னு சொன்னாங்க, எங்கேன்னு தெரிலல. கரெக்டாக வெளியில் வந்து நிற்கிறாங்க. அப்போது ஜேகே அங்கேருந்து வராரு. தேங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு ஒரு டார்க்கான பிளேஸ்க்கு அழைச்சிட்டு போயிட்டு சொல்லு என்ன பேசணும். ஜேகே ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இருக்கு. ஜேகே அது இங்கே பார்த்தேன், உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாக்கா நீ இதை விட்டுருவ, நீ தனியாக ஒரு ரூட்டில் போயிடுவேன்னு சொன்னேன். அதனால தான் நான் அப்படி சொன்னேன். அகெயின் வந்து இல்லை நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், எனக்கு அகெயின் உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதனால தான் வந்தேன். ஐம் சாரி உங்களை நான் ஒருத்தர் ஹக் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கவும் ஓன் மட்டும் ஹெட் செக் பண்ணுறாங்க. அங்கே வந்து ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க ஜேகேவை. ஜேகேக்கு பேக் ஹக் பண்ணி அல்லாதன்னு சொல்லணும் போல் இருக்குது. ஏன்னா இந்த 3 வருஷம் அவனுமே ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஜேகேவை டேங்கை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவன் பண்ண விஷயம் நைட்டில் அவனுக்காக வர்றது, ரொம்ப ரிஸ்க் எடுத்து வர்றது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த 3 வருஷம் அவன் ரொம்ப நிறைய யோசிச்சு பார்த்துருப்பாங்க. அவனுமே அதை மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ வருஷமாக வந்து எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லாமல் இருந்த ஜேகே வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு பர்சனை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பர்சனை பற்றி விசாரிச்சிருப்பாங்க. அகெயின் வந்து டூரிஸ்ட் வராங்க. எப்போல்லாம் வருஷம் டூரிஸ்ட் வராங்களோ அப்போல்லாம் அந்த பட்டியல் எடுத்து பார்த்துருவார். அதில் பேர் இல்லைன்னு அப்செட் ஆகிடுவார். ஸோ அதே மாதிரி தான் இந்த வருஷமும் அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்துருப்பாங்க. அதில் பேர் இருக்கவும்
அகைன் அப்போ தான் வந்து இங்கே நம்ம கேம்ப் போகலாம் அப்படிங்கிற மாதிரி பேசி வச்சுட்டு, அதாவது அப்பப்போ வந்து இந்த மாதிரி வெளில போய் ஸ்டே பண்ணி எங்களை என்ன நடக்குதுங்கிற மாதிரி சோல்ஜர்ஸ் பார்ப்பாங்க. அந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அதாவது ஜேகே என்ன கேள்வி எல்லாத்தையும் கேட்டிருப்பாங்கன்னா, இந்த இடம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படி இப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. எல்லாருமே அதுக்கு பதில் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் டேக்கிதையும் கேட்டிருப்பாரு. தேவை பார்த்தோன்னே ஜேகேக்கும் அதே ஃபீலிங்ஸ் தான். அவனை ஹக் பண்ணிக்கணும் போல இருந்துச்சு, பட் அவனால் முடியாது. இப்போது ஹக் பண்ண போல் இருக்குது, பட் வேண்டாம், இதுவும் தப்பாகிடும், அவங்க உயிருக்கே ஆபத்தாயிடும் அப்படிங்கிறதுனால ஜேகே ரொம்ப சைலண்ட்டாக இருக்கார். அப்போ ஐ லவ் யூ ஸோ மச் குக். இதுக்கப்புறம் நான் உன்னை எப்போ பார்க்க போகிறேன்னு எனக்கு தெரியல. நான் இன்னும் 2 டேஸில் கிளம்பிடுவேன். இந்த ட்ரிப் 4 டேஸ் மாதிரி தான். நான் இந்த தடவை சீக்கிரம் கிளம்பிடுவேன். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் வருவேன். ஓகே, நான் அப்ளை பண்ணுவேன். எப்போ கிடைக்குதப்போ நான் கண்டிப்பாக வருவேன். எவ்வளோ இயர்ஸ் ஆனாலும் ஒன்று மட்டும் தான் நினச்சிட்டு இருப்பேன். நீ கேர்ஃபுல்லாக இந்த 3 வருஷத்தில் என்ன நீ நினச்சி பார்த்தியா ஜங்குக் அப்படின்ட்டு டேங் வந்து ஜேகே ஃபேஸை பார்த்து அவன் சிக்ஸ் பிடிச்சிட்டு கேட்க, விட்டால் ஜேகே வந்து அங்கேயே வந்து சொல்லிடுவாங்க போல். அந்த மாதிரி தான் அந்த சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. இங்கே பார் டேங், ப்ளீஸ் எனக்கு நினைக்கலன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. இவ்வளோ இயர்ஸ் கழிச்சு என் ஃபேஸை கரெக்டாக ஞாபகம் வச்சு நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பிடிக்காமல் இருக்காது. ஆனால் எனக்கு உங்களுடைய சுச்சுவேஷன் புரியுது ஜங்குக். நான் உங்களை என்றைக்கும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். பட் ஸ்டில் ஐ லவ் யூ. எப்போவுமே உங்கள் மட்டும்தான். நீ கேர்ஃபுல்லாக இருங்க ஜங்குக் அப்படின்ட்டு பேச ஜேகேயும் சைலண்ட்டாக இருக்காங்க. ஸோ இப்படி தான் அந்த 2 டேஸுமே வந்து போகுது. 2 டேஸ் கழிச்சு ஆஸ் யூஷுவல் நம்ம டீ வந்து கிளம்புறாங்க. போகிறதுக்கு முன்னாடி ஜேகே வந்து டேங் கிட்ட வந்து பேசணும்னு சொல்லிப்பார். சரி அப்படிங்கிற மாதிரி பேசுறதுக்காக வந்திருப்பாங்க. எங்கள் மார்னிங் வந்து ஒரு 5 o'clock போல் கிளம்புறாங்க. இப்போ 2 o'clock போல். ஜேகே வந்து நிற்கிறாரு. சொல்லுங்கள் ஜங்குக், என்ன எது கூட்டிங்க? தயாங்க, அகெயின் நீ இந்த நாட்டுக்கு வராத. ஏன் ப்ளீஸ் வராத, எனக்கு பயமாக இருக்குது. ஏன்? இல்லை, ஒருத்தர் இந்த நாட்டுக்கு அதிகமாக வந்தார் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அவருக்கு ப்ராப்ளம் இருக்கும். ப்ளீஸ் நீ வராத. இல்லை, அது நீனா சவுத் கொரியா தானே? நீ சவுத் கொரியா தானே? அது அது ஜங்குக், எனக்கு தெரியும். நீ இப்போ தப்பிச்சு போனால் தான் உண்டு. ஏன்னா இங்கே உள்ள எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு இவர் சவுத் கொரியன்ட்டு. பட் நான் லண்டனில் தானே. என்னதான் இருந்தாலும் நீ ஒரு சவுத் கொரியன். நீ லண்டனில் தான் இருந்தாலுமே உன்னுடைய பர்த் பிளேஸுங்கிறது சவுத் கொரியா தானே. ஃபாதர் சவுத் கொரியா தானே. எங்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. ஒரு தடவை தான் நார்த் கொரியா வருவாங்க. நீ செகண்ட் டைம் வந்திருக்க. அண்டு நீ ஏர்போர்ட் போனோன்னையும் உன்னை ஷூட் பண்ணுங்கிற ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு, ஒரு ஆர்டர் வந்திருக்கு. நீ ஏர்போர்ட் போனால் உன்னை ஷூட் பண்ணிவிடுவாங்க. அங்கே நீ தப்பிச்சு போயிட்டாக்கா நீ சேஃபாக இருப்ப. இந்த தடவை என்னால் உன்னை காப்பாற்ற முடியாது. என்ன சொல்கிறீங்க ஜங்குக், உண்மையாவா? ஆமாம், நீ ஏர்போர்ட் போகும்போது உன்னை ஷூட் பண்ணுறதா தான் இங்கே எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுதான் ஆர்டர் வந்திருக்கு. பாரு, நான் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். ப்ளீஸ் இப்படியாவது சேஃபாக அந்த ஏர்போர்ட்டில் யார் கண்ணிலையும் படாமல் எப்படியாச்சும் மறைஞ்சு போயிடு அப்படிங்கிற மாதிரி நிறைய அட்வைஸ் பண்ணுவோம். அப்போ தான் ஜேகே, நான் போகல. ஏன்? நான் அந்த ஏர்போர்ட் போய் சாக விரும்பலை. பரவாயில்ல, இன்னொரு சவுத் கொரியன்னு தெரிஞ்சிடுச்சு. என் உயிர் போனாலும் உங்ககிட்டயே போகட்டும் அப்படின்ட்டு டே சொல்ல. ஜேகே, இங்கே பாரு, லூஸ் மாதிரி பேசாத. நீ ஏர்போர்ட் போ. நீ நார்த் கொரியா ஏர்போர்ட்டில் ஒன்று ஷூட் பண்ண மாட்டாங்க, லண்டன் ஏர்போர்ட்டில் தான். அது உங்களுடைய பிளேஸ் தானே. நீ எப்படியாச்சும் மறைஞ்சு ஓடிடு. நீ அங்கே நீங்கள் வராத. என்னால் அங்கேயும் உங்களை பார்க்காம இருக்க முடியாது ஜங்குக். இங்கே பாருதே, நான் வரேன். நீங்களா? நான் வரேன். எங்களால் சவுத் கொரியா மட்டும் தானே வர முடியாது. நான் ஒரு சோல்ஜர். நான் கண்டிப்பாக என்னால் வேறு கண்ட்ரிக்கு வர முடியும். நான் வரேன். நீ சேஃபாக போ. கண்டிப்பாக வருவீங்களா? நான் வரேன், ஓகேவா? நீ சேஃபாக போ அப்படின்ட்டு ஜேகே எவ்வளோ அட்வைஸ் பண்ணி தேங்க வந்து அங்கேருந்து அனுப்பி வச்சிடுறாரு. சொன்ன மாதிரி தான் லண்டன் ஏர்போர்ட் போய் ரீச் ஆன ஒன்றுமே சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அங்கங்கே ஆட்கள் நிற்கிறாங்க. ரொம்ப அப்படியே மறைஞ்சு ஷூட்டிங் நடக்குது, பயங்கரமாக நடக்குது.
தேங் எப்படியோ அந்த ஷூட்டிங்லேருந்து தப்பிச்சு வெளியே போயிட்டார். லண்டன் உள்ளே போன உடையுமே அங்குள்ள ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே அந்த சோல்ஜரை வந்து வாக்குவாதம் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களுமே எங்கள்கிட்ட வாக்குவாதம் பண்ணிருக்காங்க. அவங்க ஒரு சவுத் கொரியன், எப்படி சவுத் கொரியா இருந்தாலும் அவனோட சர்டிஃபிகேட் எல்லாமே லண்டனில் தானே இருக்குது. ஸோ அவனை எப்படி நீங்கள் ஷூட் பண்ணலாம், இப்போ அவன் லண்டன் சிட்டிசன், நீங்கள் அவனை ஷூட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய வாக்குவாதங்கள் போக, அதே மாதிரி தான் அங்கேயும் நிறைய வாக்குவாதங்கள் போகுது. ஸோ ஃபைனலாக பேசி முடிச்சுட்டு அவங்களாம் போயிட்டாங்க. தேங்குமே சேவ் பண்ணிட்டாங்க. போயிட்டாரு. செமிட்டு எடுத்து சொல்கிறாரு, ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்திருக்கு தயாங் நீ. ஆமாம், கொஞ்சம் விட்டுருந்தா என் உயிர் போயிருக்கோம். லூசு தனமாக ஏண்டா இருக்க தெரியலடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஜெமினாவும் வந்து ஹேக் பண்ணிட்டு, சரி அவர் வரேன்னு சொன்னாரா? ஆமாம். வெயிட் பண்ண போறியா? வரலண்ணா கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆச்சு என்னை பார்க்க வந்துடுவார்ல அப்படின்னு பேசலை. நிச்சயமாகவே உனக்கு பைத்தியம் தான் எனக்கு பிடிச்சிச்சு அப்படின்ட்டு ஜெமின் அங்கேருந்து போயிட்டாரு. இப்படியே தான் இயர்ஸ் வந்து கிடக்குது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5-6 இயர்ஸ் அந்த மாதிரி வந்து போயிடுச்சு. தேங்க வீட்டில் மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா தேக்கே வந்து 13+ மேலே ஆகிடுச்சு. கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. தேங்க வந்து முட்டியவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே நம்ம இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, நம்ம ஜேகே தான் இப்போ நம்ம போய் இந்த நாட்டை விட்டு வெளியில் போயிட்டு ஜேகே தேங்க வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இருக்கார். ஸோ அவர் அங்கேயே இருந்தவர் தானே. ஸோ அதனால் அவருக்கு வந்து எப்படி இங்கிலேருந்து தப்பிச்சு போகிறது அந்த வழியெலாம் வந்து தெரியும்ல. ஸோ ரொம்ப நாளாக வந்து ஸ்கெட்ச் போடுறாரு. அந்த இயர்ஸ்லாம் பாஸ் ஆகிடுச்சு. எப்படியாச்சும் நம்ம இங்கேருந்து வெளியே போயிடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே வந்து அங்கேருந்து அப்படியே வந்து கிளம்புறாரு. ஸோ கடல் வழியாக தான் அவர் நீந்திக்கிட்டே அந்த கடல் வழியாக அவர் கிடக்கிறாரு. இப்போ நார்த் கொரியாவில் லண்டனுக்கு அந்த கடல் வழியாக போல் நார்த் கொரியாவிலேருந்து சைனாவுக்கு போகிறாரு. அந்த கடல் வழியாகவே அப்படியே ஸ்விம் பண்ணிக்கிட்டே போகிறாரு. அவர் போய் சேர்றதுக்கே கிட்டத்தட்ட அந்த கடல்லேன்னு அவர் ஸ்விம் பண்ணிவிட்டு போய் சேர்றதுக்கே கிட்டத்தட்ட 10 days அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லுவேன். அவர் ரொம்ப ரஃப்பான ஸ்டிஃபான ஆள். ஸோ ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு தான் வந்திருப்பார். இதெல்லாம் அவருக்கு பெரிய விஷயமா தெரியல. அவர் நீந்திக்கிட்டே ஃபைனலி சைனாவை ரீச் பண்ணிடுறாரு. 10 days ஆகிடுச்சில்ல, அங்கே ஒரு சுப்பீரியர் ஆஃபீஸரை காணும் அப்படின்னாக்கா அது நியூஸ் பரவிருக்கும். எங்கே போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி சிசிடிவி கேமரா இதெல்லாம் செக் பண்ணுவோம். கடலில் டைவடிச்சிட்டு போயிருக்காங்கிற விஷயமும் தெரிஞ்சிடுச்சு. அங்குள்ள ஆர்மி ஃபோர்ஸுமே எப்படியாச்சும் தேங்க ஜேகே வந்து பிடிக்கணும், அப்படி இல்லைன்னா அவனை ஷூட் பண்ணணும் அந்த ஆர்டர் வந்துடுச்சு. அதுக்குள்ளே ஜேகே சைனா ரீச் பண்ணிட்டாங்க. அங்கே போன உடனேமே அவர் பட்டுன்னு அந்த பீச்சில் போய் அப்படியே படுத்துடுறாரு. அங்குள்ள பர்சன்ஸ்லாம் யார் இவர் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது அப்படியே படுத்துடுறாரு. லிட்டரலி வந்து மயங்கிட்டாரு. ஏன்னா சாப்பிடல, மயங்கிட்டாரு. அப்போ அங்குள்ள ஆஃபீஸர்ஸ்க்கு அங்குள்ள போலீஸுக்கு வந்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இவரை வந்து அட்மிட் பண்ணுறாங்க. ஒரு 2-3 days கழிச்சு தான் கண்ணை ஓப்பன் பண்ணுறாரு நம்ம ஜேகே. வயசு முன்னாடி பார்க்குறாரு. ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அந்த டாக்டர்ஸ் வந்து போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண போலீஸ் எல்லாம் வந்து கேட்குறாங்க. ஜேகே எல்லாத்தையும் சொல்கிறாரு, இன்னொரு நார்த் கொரியன். ஸோ அங்கே இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல, அதனால் தப்பிச்சு நான் இங்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சைனாவும் நார்த் கொரியா தான் லிங்க் ஆச்சு. இங்கே பாருங்கள் சார், நீங்கள் ஒரு நார்த் கொரியன், எனக்கு அது புரியுது. பட் அங்கே நீங்கள் வரது சரி கிடையாது சார். நாங்கள் நார்த் கொரியாவில் இன்ஃபார்ம் பண்ணுறோம். இவங்க வந்து அழைச்சிட்டு போயிடுவாங்க, நர்ஸ் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஆஃபீஸர்ஸ் அவங்க எல்லாம் வந்து போயிட்டாங்க. தேங்க ஜேகே தான் வந்து சோல்ஜர் ஆர்மியில் இருந்தவங்க தானே. ஸோ எப்படியே செக் பண்ணி அந்த பிளேஸ்லேன்னு ஹாஸ்பிட்டல்லேன்னு எப்படியே தப்பிச்சிடுறாங்க. தப்பிச்சு அவர் வந்து அப்படி கிட்டத்தட்ட ஒரு 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 மாதம் கழிச்சு இங்கிலாந்து பைப்பில் லண்டனுக்கு போயிடுச்சு. எப்படியோ நிறையா ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி எப்படியோ லண்டனுக்கு வந்து போயிருப்பாங்க. லண்டனுக்கு வந்தாங்க. பட் எங்கள் ஜேகே டேங் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. அவன் லண்டனில் இருக்கான்னு தெரியும், பட் லண்டனில் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. லண்டனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகிடுச்சு. அவன் நார்த் கொரியாவில் நீங்கள் தப்பிச்சு வந்து கிட்டத்தட்ட 2-3 மாதம் ஆகிடுச்சு. இன்னமும் ஜேகே வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து ஒரு பெரிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியில் தேங்குடைய ஃபோட்டோ வருது. ஏன்னா வந்து ஒரு மாடலிங்கும் பண்ணிட்டுருக்காரு. அவருடைய ஃபோட்டோ வரவும் அவங்கள பர்சன்கிட்ட அவர் கிம் தயாங் சார், உங்களுக்கு தெரியாதா? இல்லை நான் ஊருக்கு புதுசு. அவர் கிம் தயாங் பெரிய மாடல், அவரை போனால் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு கேட்கவும் அவங்களும் ஒரு ஸ்டுடியோ பேர் சொல்கிறாங்க. ஓகே தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து அங்கேருந்து கிளம்புறாரு. அந்த ஸ்டுடியோவுக்கு வந்து போகிறாரு. போனாக்கா அங்கே தேங்கு இல்லை.
தே பற்றின இன்ஃபர்மேஷன் கேட்டாக்கா அவங்க எப்படி கொடுக்க மாட்றாங்க. ஜேகே வந்து அகைன் தயாங் எப்போ வருவாருனாக்கா இன்னும் 2 டேஸில் அவங்களுக்கு ஒரு ஷூட் இருக்குது வருவாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த 2 டேஸுமே ஜேகே வந்து அங்கே தான் இருக்கார். 2 டேஸ் ஆயிடுச்சு. 2 டேஸ்க்கு அப்புறமா இங்கே நம்ம தேயை பார்த்தோம் அப்படின்னாக்கா அவர் வந்து மாடலிங்காக அப்படியே ரெடி ஆகிட்டு ஆஸ் யூஷுவல் அவருடைய ஃபேஸில் ஏதோ ஒரு சேட்னஸ் அப்படியே ரெடியெல்லாம் ஆகிட்டு அப்படியே காரில் வந்து இறங்குறாரு. இங்கே நம்ம ஜேகே தான். ஜேகேடைய நிலைமை பார்த்தா ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. ஏன்னா எப்படி ரஃப் அண்ட் டிஃபாக இருப்பார். இப்போ கொஞ்சம் ஒரு சுற்றி வந்து இழைச்சி போயிட்டார். கொஞ்சம் டல்லாகவும் ஆகிட்டார். அந்த மாதிரி இருக்க அவருடைய இது. டேங் வந்து அப்படியே காரை விட்டு கீழே இறங்கி யாரையுமே பார்க்கல. நேராக உள்ளே போகிறாரு. ஜேகே பார்க்குறாங்க. தயாங்கா இது. ஏன்னா பல வருஷம் கழிச்சு பார்க்குறான் பயப்பில்லை. அதனால் வந்து ஜேகே பார்க்க தயாங்கே பார்க்க தே உள்ளே போகிறாரு. ஷூட் நடக்குது. ஷூட் முடிச்சுட்டு அங்கே உள்ள ஒரு பர்சன் வந்து சார் உங்களை பார்க்க ஒரு பர்சன் வந்தாங்க ஷாரு அப்படின்னு கேட்கவும் பார்க்க எப்படி இருந்தார். பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக தான் இருந்தார் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஜேகே சொல்லியிருப்பாங்க வந்து சொல்லியிருப்பாங்க ஏன்னா பார்க்குறதுக்கு வந்து இந்த மாதிரி வருவாங்க, யார் வந்தாலும் எனக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இடத்துலையும் சொல்லியிருப்பாங்க. இப்போ அவர் எங்கே இருக்கார்? ஐ திங்க் வெளியில் இருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் டேங் வேகமாக வெளியில் ஓடி போய் பார்க்குறாரு. அங்கே ஜேகே இல்லை, யாரையுமே காணும் அப்படிங்கிற மாதிரி தங்க தேடுறாரு. அவருக்கு வந்து ஜேகேவாக இருக்குமோ எனக்கு தெரிஞ்ச யாருமே பார்க்கவே இல்லை. தயாங்க ஃபேன்ஸ் வருவாங்க அவ்வளோதான். இப்போ இவங்க சொன்ன அடையாளத்தை வச்சு பார்க்கும்போது அது ஒரு வேளை ஜேகேவாக இருக்குமோ அப்படிங்கிற தாட் தான். சுற்றி முற்றி பார்க்குறாரு. அப்படியே அந்த பிளேஸ்லேயே ஓடுறாரு. அங்கே உள்ள பாடி கார்ட்ஸ்லாம் நீங்கள் போகக்கூடாது, இல்லை நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஓடி போய் பார்க்குறாரு. அவங்க ஒரு பர்சன் ரொம்ப மெதுவாக நடந்து போயிட்டு இருக்காங்க. ஜேகே அங்கே வேகமாக ஓடி போயிட்டு அந்த பர்சன் முன்னாடி நிற்க அந்த பர்சன் நிமிர்ந்து தேங்க பார்க்க அவ்வளோதான் பயங்கர ஷாக்கு. ஜேகே அப்படின்ட்டு ஜேகேடைய கணத்தில் கை வைக்க ஜேகே தயாங் நீ ஜேகே நீ வந்திருக்கியா? ஆமாம் எனக்காக வந்தியா? தேக்கா அவ்வளோதான் அங்கேயே ஹக் பண்ணிக்கிறாரு. ஜேகே ஆஸ் யூஷுவல் பேக் ஹக் பண்ணவே இல்லை. டேங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அப்போ சடனாக ஒரு கன் சவுண்டு. டேங்கு அப்படியே ஷாக் ஆகுறாரு. ஜேகே தேயோட ஷோல்டரில் அப்படியே சாயிறாங்க. ஏன்னா ஈஸியாக விட்டுருவாங்கள நார்த் கொரியா. அவங்க எங்கே இருந்தாலும் பிடிச்சி சொல்கிறது தான் அவங்களோட வேலை. நார்த் கொரியா ஃபோர்ஸ் தான் ஜேகே ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஜேகே அப்படியே தே மேலே விழுறாரு. தே அவ்வளோதான் சுற்றி முற்றி பார்க்குறாங்க. எல்லாமே அப்படியே சூழ்ந்துட்டாங்க. ஜேகே தேங்க மேலே விழுறாரு. ஜேகே ஜேகே அப்படின்ட்டு ஜேகே கணத்தை பிடிச்சி தட்ட. ஆல்ரெடி இவன் நிறைய ஒர்க் பண்ணியிருப்பான், அப்பப்போ தான் சாப்பிட்ருப்பான், ரொம்ப வீக்காக வேறு இருக்கான், கன் ஷூட் வேறு, அன்கான்ஷியஸ் போக போகிறாங்க. ஜேகே உனக்கு ஒன்றும் ஆகாது ஜேகே, நான் உன்னை பார்த்துக்கிறேன் ஜேகே, உனக்கு ஒன்றும் ஆகாது ஜேகே, என்னை பாரு ஜேகே, கண்ணை தர ஜேகே அப்படின்ட்டு கண்ணத்தை கொடுத்துட்ட. ஹாஃப் ஐஸ் ஓப்பன் பண்ணி ஜேகே தயாங்க பார்த்துட்டு இருக்காங்க. ப்ளீஸ் ஜேகே ப்ளீஸ் ஜேகே, இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ எனக்காக வந்திருக்காடா, கண்ணை மூடிடா ப்ளீஸ் ஜேகே, கண்ணை மூடாத ஜேகே, ஆம்புலன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணுங்கள், ஆம்புலன்ஸ்னு கத்த ஜேகே எப்படியே கண்ணை மூடுறாங்க. செவ்வளோதான்டா, இதோட இந்த பாட்டு முடிஞ்சிடுச்சுடா. பார்ப்போம், உங்களுக்கு வேணும்னாக்கா செகண்ட் பார்ட் கேளுங்க, நம்ம பார்த்து பில்ட் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை இந்த எண்டிங் நல்லாயிருக்கு அப்படின்னாக்கா நம்ம எங்கேயும் முடிச்சிக்கலாம்டா. உங்கள் ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியலடா, பட் இந்த மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்குமோ, ஏன்னா நார்த் கொரியா சவுத் கொரியாவில் ஒருத்தர் லவ் பண்ண அப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் யோசித்து தாண்டா போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்தவங்களுக்கு ஹாப்பி எண்டிங்கும் இருந்திருக்கு, சேட் எண்டிங்கும் இருந்திருக்கு. உங்களுக்கு இந்த எண்டிங் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுனாக்கா இந்த எண்டிங் அப்படியே இருக்கட்டும், இல்லைனாக்கா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அடுத்த பார்ட் போடலாம்டா. ஓகேவா? ஓகே, லவ் யூ ஆல், பை.